என் பெயர் கண்ணன். நான் தருமபுரி மாவட்டத்தில் மாரண்டல்லி என்கின்ற ஊரில் பிறந்தேன். பிறந்து 6 மாத குழந்தையாக இருக்கும்போது எனக்கு கண்வலி வந்தது. என்னுடைய பெற்றோர்கள் தவறுதலாக என் 2 கண்களிலுமே கள்ளிப்பாலை போட்டபடினால நான் பார்வையிழக்க நேர்ந்தேன். அதற்கு பிறகு புண்ணிய ஸ்தலங்கள், மருத்துவமனைகள் என்று எத்தனையோ இடத்துக்கு என்னை கொண்டு போனார்கள். ஆனாலும் அவர்கள் என் பார்வையை திரும்ப பெற்றுத்தர அவர்களால் இயலவில்லை. இறுதியாக என் உற்றார் உறவினர்களெல்லாம் என் பெற்றோர்களை பார்த்து சொன்னார்கள், நம் ஊரிலே குளம் இருக்கிறது, குட்டை இருக்கிறது, ஏரி இருக்கிறது, ஆறு இருக்கிறது, ஏதாவது ஒன்றில் போட்டுவிட்டால் என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிடும் என்று சொல்லி என் பெற்றோர்கள் அப்படி செய்யக்கூடாதபடிக்கு சற்று பயந்து, ஒருவேளை அப்படி செய்தால் அந்த பாவம் நம்மை சேர்ந்துவிடும், நாம் ஒருவேளை பார்வையிழக்க நேரிடும் சொல்லி பயந்ததினால் அப்படி செய்யாமல் விட்டுவிட்டார்கள். அதற்கு பிறகு மிகவும் சோதனையான காலகட்டங்களில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் பெற்றோர்கள் கூலி வேலை செய்து தான் என்னை பாதுகாத்து வந்தார்கள். அவர்கள் காலையிலே என்னை விட்டு தனியாக விட்டு போய் இரவிலே தான் வீட்டுக்கு திரும்புவார்கள். இடைப்பட்ட நேரத்தில் தனியாக தான் இருக்க வேண்டிய நிலைமை இருந்தது. அப்பொழுது தான் என்னை குறித்து கேள்விப்பட்ட ஒரு லுத்ரன் பாஸ்டர் என்னை எப்படியாவது ஒரு பார்வையற்ற பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்கிற முயற்சியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் உள்ள ஐஎல்சி பார்வையற்ற பள்ளியில் என்னை சேர்த்தார்கள். அங்கே நான் சென்ற பிறகுதான் உலகம் என்றால் என்ன, கடவுள் என்றால் என்ன, அன்பு என்றால் என்ன என்று அறிந்து கொண்டேன். அங்கே நான் நன்றாக படித்தேன். படிக்கும்போதே இசைக்கருவி வாசிப்பதிலே நல்ல ஒரு திறமை பெற்றிருந்தேன். தபலா வாசிப்பேன், பாடல் நன்றாக பாடுவேன். அதற்கு பிறகு அங்கே பள்ளி படிப்பை முடித்து சென்னைக்கு சென்றேன் மேல் படிப்புக்காக. அங்கே நான் படித்து கொண்டிருக்கும்போது எப்படியாவது ஒரு வேலை பெற வேண்டும் என்று வாஞ்சியிலே நான் ஒரு மத்திய மந்திரி ஒருவரை பார்த்தேன். அவர் என்னை டெல்லிக்கு வரும்படியாக சொன்னார். அந்த நாட்களில் டெல்லிக்கு செல்வது என்பது என்னால் இயலாத காரியம். ஆனாலும் ஒரு முயற்சி செய்து டெல்லிக்கு சென்று அந்த மந்திரியை பார்த்து அவர் மூலமாக ஊட்டியில் உள்ள ஹிந்துஸ்தான் ஃபோட்டோபிலிம் தொழிற்சாலையில் 1983ஆம் ஆண்டு நான் வேலைக்கு சேர்ந்தேன். சேர்ந்த பிறகு என்னை போல ஒரு பார்வையில்லாத ஒரு சகோதரி அவங்க வேலை செய்திருந்தார்கள். அவர்களை நான் திருமணம் செய்து கொண்டேன். எனக்கு 2 பிள்ளைகளை இந்த நாட்களில் எனக்கு பிறந்தார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து அவர்கள் 2001ஆம் ஆண்டு தைராய்டு நோயினாலே கஷ்டப்பட்டு அறுவை சிகிச்சை செய்தபோது சிகிச்சை பலனின்றி அவர்கள் மரித்து போனார்கள். அதற்கு பிறகு என்னுடைய நண்பர்கள் சில பேருடைய உதவியோடு சென்னையில் உள்ள ஒரு போதகரை தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமாக மீண்டும் ஒரு பார்வையுள்ள சகோதரி சொன்னபோது அவர்கள் மனமுவந்து ஒத்துக்கொண்டு என்னை மீண்டும் திருமணம் செய்து கொண்டார்கள். எப்பொழுது அதுக்கு பிறகு அவர்களுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஆக எனக்கு 3 குழந்தைகள், மனைவியோடு நாங்கள் இருக்கிறோம். 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆண்டவருடைய அழைப்பின்படி நான் முழு நேர ஊழியத்துக்கு வர வேண்டும் என்ற தாகத்தோடு ஆண்டவர் அழைத்தபடினால் அந்த வேலையை விட்டுவிட்டு 19 ஆண்டு சர்வீஸ் பணி மீதும் இருக்கும்போதே நான் அதை விட்டுவிட்டு முழு நேர ஊழியமாய் 2002லிருந்து இன்றைக்கு வரைக்கும் செய்து கொண்டு வருகிறேன். எனவே ஆண்டவர் என்னை இந்த ஊழியத்துக்கு அழைத்தது நோக்கமே என்னை போன்ற பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பிற மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை செய்ய வேண்டும், அவர்களுக்கு நற்பணி, இறைப்பணி மற்றும் சமூக சேவை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு கர்த்தர் அழைத்தார். அது இந்நாள் வரைக்கும் சிறப்பாக எங்களால் இயன்ற மட்டும் நிறைவேற்றி வருகிறோம். என்னுடைய நோக்கம், வாஞ்சை, விருப்பம் எல்லாம் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற ஒரு கவிஞரின் கூற்றுப்படி இந்த சமுதாயத்தில் இருக்கிற, கீழ்மட்டத்தில் இருக்கிற, எங்களை விட மிகவும் மோசமான நிலையில் இருக்கிற அநேகருக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டும். அவர்களும் சமுதாயத்திலே தலைநிமிர்ந்து இருக்க வேண்டும். சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு, குடும்பத்தால் வெறுக்கப்பட்டு, சமுதாயத்துக்கு வெளியே காணப்படுகிற அநேக ஜனங்களுக்கு ஒரு மறுவாழ்வு அளிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு பீஸ் மிஷன் ஃபார் த டிசபிள் என்கின்ற நிறுவனத்தை 2004ஆம் ஆண்டு நிறுவி அதன் மூலமாய் பல்வேறு நலப்பணிகளை செய்து கொண்டு வருகிறோம். எனவே எங்களுடைய பணிக்கு உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பு நிச்சயம் கிடைக்கும் என்று நம்புகிறோம். குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் நான் அங்கே ஹெச்எஃப்பில் பணிபுரிந்ததுனால அங்கே அநேக மலைவாழ் மக்கள் அங்கே இருக்கிறாங்க, பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள். அவர்களுக்கு குறிப்பாக அவளை செலக்ட் பண்ணி அவர்களுக்கு அந்த மலைவாழ் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு நாங்கள் இப்பொழுது செயல்பட்டு வருகிறோம். குறிப்பாக அங்கே இருக்கிற மக்களுக்கு போதிய உணவில்லை, போதிய உடைவில்லை, விசேஷமாக மாற்றுத்திறனாளிகளுடைய பிள்ளைகளுக்கு போதிய படிப்பு கொடுப்பதற்கு அவர்களுக்கு உதவி இல்லை, வசதி இல்லை. எனவே அது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நல்ல வேலைவாய்ப்பு இதெல்லாம் உருவாக்க வேண்டும் என்று தான் நாங்கள் அந்த ட்ரஸ்ட்டு நாங்கள் ஆரம்பிச்சிருந்தாக்கும் பீஸ் மிஷன் ஃபார் த டிசேபிள், மாற்றுத்திறனாளிக்கான சமாதான அருட்பணி என்கின்ற இந்த
நிறுவனத்தை நிறுவி நோக்கமே சமூக சேவை அதிகமாக செய்து அதன் மூலமாய் அநேகருக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்ற தரிசனத்தோடு நாங்கள் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதில் குறிப்பாக என்னுடைய தாகமெல்லாம் என்னென்னா, நான் ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இப்போ இருக்கிறவங்க அப்போ கஷ்டப்படக்கூடாது. அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப சந்தோஷம் ஆறுதலை அடைந்தோம். அதே போல் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று ஒரு கவிஞர் சொன்னது போல் நாங்கள் பெற்றுக்கிற சந்தோஷம், நாங்கள் பெற்றுக்கிற சமாதானம், இந்த ஆறுதலை என்னை போன்ற பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அநேக கஷ்டப்படுகிற விதவைகள், திக்கற்றவர்கள், இப்படிப்பட்ட மக்களும் பெற வேண்டும் என்று நான் மிகுந்த பிரயாசப்பட்டு இதில் முழு முயற்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். வெகு விரைவில் நல்ல ஒரு திட்டத்தை தீட்டி அதை உங்களுடைய அநேக பொதுமக்களுடைய ஆதரவோடு நிறைவேற்ற நாங்கள் இப்போது முனைந்து கொண்டிருக்கிறோம். எதற்கு இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், சாட்சி என்பது ஏதோ நாம் பெற்ற நன்மைகளை சொல்வது மாத்திரமல்ல, நான் சாட்சியாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். சாட்சி பகிர்வதை விட சாட்சியாக இருக்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு இப்படிப்பட்ட பணிகளில் ஈடுபட்டு வருகிறோம். இதை நிச்சயம் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய ஆதரவும் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு இதை நாங்கள் செய்து வருகிறோம். என்னுடைய நோக்கம் என்னன்னா, எந்த ஒரு பெரிய தலைவர் சொன்னது போல் நாடு என்ன செய்வது எனக்கு என்ற நாட்டுக்கு நாம் என்ன செய்வோம் என்ற அந்த பரந்த நோக்கத்தோடு நாங்கள் பணி செய்ய வேண்டும் என்று அநேகருடைய ஆதரவோடும், அநேகருடைய ஒத்துழைப்போடும், அநேகருடைய ஆலோசனையோடும் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டுக்கிறோம். ஏதோ நீலகிரி மாவட்டம் மாத்திரமல்ல, என்னுடைய லாங் ரன் விஷன் என்னென்னா, இந்தியா முழுக்க இருக்கிற இப்படிப்பட்ட பாதிப்புள்ளான மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்பது தான். முதல் கட்டமாக நீலகிரி மாவட்டத்தை தெரிந்து கொண்டு இந்த பணியை அங்கிருந்து ஆரம்பிக்க நாங்கள் முயற்சித்திருக்கிறோம். என்னுடைய தனிப்பட்ட சாட்சி இன்னும் அதிகமாக என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன்னா, அறியாமையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விழிப்புணர்வு இன்றைக்கி வேணும். எங்கள் பெற்றோர்கள் அந்த நாட்களில் அறியாமையினால் இந்த கள்ளிப்பழை போட்டபடினா நான் கண்ணீரோட பார்வை இழந்தேன். ஆனால் இப்படி அந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது. இந்த மாற்றுத்திறனாளிகள் குறித்த ஒரு விழிப்புணர்வு, டிசேபிலிட்டி அவேர்னஸ், எப்படி அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், எப்படி அவர்களுக்கு இப்படி நோய்கள் வராதபடி காக்க வேண்டும், எப்படி அவர்களை கல்வி புகட்ட வேண்டும், எப்படி அவர்களும் சமுதாயத்தில் ஒரு பொறுப்புள்ள குடிமக்களாய் வாழ்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆராய்ந்து திட்டமிட்டு செயல்படுத்தவே என்னுடைய நிறுவனத்தின் திட்டங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது. நான் ஏன் இந்த நிறுவனத்தை நிறுவனம்னு சொன்னால், என்னை போன்ற பார்வையற்ற சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எனக்கு இன்றைக்கி நேற்றல்ல, சிறு வயதிலிருந்தே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவல் உண்டு. அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்திருந்தேன். இந்த நாட்களிலே அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்ல முடியும். என்னுடைய நோக்கமே ஃப்ரம் த டார்க்னஸ் டு த லைட் ஒன்லி த்ரூ கிரைஸ்ட். கிறிஸ்துவின் மூலமாக தான் இந்த அறியாமையில் இருந்து இந்த ஆச்சரியமான ஒளிக்கு செல்ல முடியும் என்கின்ற இந்த உறுதிப்பாட்டோடு நான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று இன்றைக்கு நல்ல ஒரு சுவிசேஷகராய் இந்த பணியை இறைப்பணியை செய்து வருகிறேன். இறைப்பணியை மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்னபடி சமூக சேவை இறைப்பணியும் இணைந்து ஒன்றாக செய்து வருகிறோம். எந்த விதமான கருத்து வெடிப்பு இல்லாமல் ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடின்றி அனைவருக்கும் தொண்டாற்ற வேண்டும் என்பதே எங்களுடைய பிரதான நோக்கம். இந்த நோக்கம், இந்த தரிசனம் வெற்றி பெற உங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் எனக்கு கிடைக்கும் என்று நம்புகிறோம். அன்பு சகோதர சகோதரர்களுக்கு ஒரு அன்பின் வேண்டுகோள், இந்த நற்பணி சிறக்க, இந்த ஊழியம் வளர, தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட உங்களால் முடிந்த உதவியை நிச்சயம் செய்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உதவி கொண்டு தான் அநேக நற்கிரியைகளை செய்ய எங்களால் முடியும். எனவே நீங்கள் செய்கிற இந்த உதவி நிச்சயம் இந்தியாவில், ஏன் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில், இருளில், வறுமையில், தரித்திரத்தில் இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விளக்கேற்ற உதவும் என்பதிலே சிறிதளவும் சந்தேகமில்லை. இதை தொடர்ந்து தாராளமாய் உங்கள் கரங்களை நீட்டி இந்த அருட்பணி வளர, அநேகருக்கு மறுவாழ்வு அளிக்க உதவுகள் என்று நம்புகிறோம். என்னுடைய தனிப்பட்ட சாட்சியை சொன்னால், சுருக்கம் ஒரு வழியில் சொன்னார், என்னால் என்றுமே இல்லை, எல்லாம் உள்ள இறைவனாகிய இயேசு தான் இன்றைய வரைக்கும் என்னை நடத்தி வருகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன பிரகாரமாக அவருடைய பலத்தினாலே நாம் வாழ்ந்து வருகிறோம். அவருடைய கிருபையினால் நாம் இன்றைக்கு பிழைத்து அநேக நற்கிரியைகளை அவர் நாமத்துக்கு மகிமைக்காக செய்து கொண்டு வருகிறோம். இந்த சாட்சியை கேட்குற நீங்களும் கூட ஒருவேளை ஆண்டவருடைய ஒத்தாசை இருந்து நீங்கள் முயற்சித்தால் முடியாதது ஒன்றுமில்லை என்பதற்கு நான் ஒரு சாட்சியாக என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனவே தொடர்ந்து இந்த பணி தொடர எங்களுக்காக ஜெபியுங்கள். நான் உங்களுக்காக எங்களுடைய அனைதின ஜெபங்களில் ஒவ்வொருவருக்கும் அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, கேட்கிற
ஒவ்வொருவருக்காகவும் நாம் நிச்சயம் ஜெபிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாம் ஒருங்கிணைந்து இப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்வோம். ஆண்டவர் தான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.